ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் பவுடர் தாங்க பார்க்க போகிறோம். வீட்லேயே எப்படி பண்ணலான்னு நான் என்கிட்ட இருக்கிற ஐட்டத்தை வச்சு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இது கூட எவ்வளோ ஐட்டம் வேணாலும் நீங்கள் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். நான் இந்த 4 வகையான சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கேங்க. பம்கின்னு, சன்ஃப்ளவர், அப்புறம் இன்னும் 2 சீட் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே 1/2 கப்புக்கு அளந்து வச்சுட்டேன். இது கூட நட்ஸும் சேர்க்க போகிறோம். ஸோ நான் பாதாம் மட்டும் எடுத்திருக்கேன். 3/4 கப்புக்கு எடுத்திருக்கேன். அது மட்டும் கொஞ்சம் தூக்கலாக எடுத்திருப்பேன், ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா குடிக்கும்போது. ஸோ நீங்கள் வந்து முந்திரி, வால்நட்டு, வேர்க்கடலை, திராட்சை, அப்புறம் இந்த பேர்ச்சம்பழம்னு எத்தனை ஐட்டம் வேணாலும் ஆட் ஆன் பண்ணிக்கலாம். உங்கள் விருப்பம் தாங்க. நான் வந்து இப்போதைக்கு பாதாம் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இந்த சீட்ஸை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. பாதாமை தனியாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஆறின பிறகு குறப்பாக அரைச்சி எடுத்து நீங்கள் பால்லையோ தண்ணியிலையோ, நல்லா காய்ச்சின பால்லையோ இல்லை சுட சுட தண்ணியிலையோ போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஐட்டத்துலேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே ஆல் இன் ஒன்னாக நம்ம எடுத்துக்கிறோம். மார்னிங்லையோ ஈவினிங்லையோ எப்போ வேணாலும் நீங்கள் குடிக்கலாம். எங்கள் வீட்டில் வந்து இதை வெறும் வயிற்றில் சாப்பிட சொன்னாங்க. எவ்ரிடே கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து காலையில் ஒரு 4 or 5 எடுத்து வாயில் போட்டு மென்று முழுங்கணுன்னாங்க. பட் அது ஒரு வாரம் கண்டினியூ பண்ணாங்க. அதுக்கப்புறம் மறந்துட்டேன். அதே சமயம் எனக்கு எவ்ரிடே எடுத்துக்கிறதுக்கு சில நேரம் வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. அதை வெறும் வாயில் மென்று சாப்பிட முடியல, கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் இதை ட்ரிங்காக பண்ணி நம்ம எடுத்துக்கக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்தேன், இதில் நிறையா பேர் போட்டிருக்காங்க ரெசிபீஸு. ஸோ அப்போ தான் தோணுச்சு, சரி நம்மளும் ஒன்று பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து சிம்பிளாக என்கிட்ட இருக்கிறத வச்சு பண்ணியிருக்கேன். இது கூட மக்கானா அந்த மாதிரி இன்னும் சில ஐட்டங்கள்ஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அரைக்கும் போது பார்த்திங்கன்னா அங்கங்கே உங்களுக்கு கொஞ்சம் அந்த நட்ஸ் ஆகட்டும், சீட்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் முழுசாக இருந்தால் விட்டுருங்க. அது சூப்பர். ஏன்னா நீங்கள் குடிக்கும்போது வாயில் தட்டுப்படும் போது சூப்பராக இருக்கும். நான் வந்து சுகர் எதுவும் ஆட் பண்ணாமல் வெறும் சீட்ஸு நட்ஸும் பொடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வேணும்னா திராட்சை, பேரிச்சம்பழம் எல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் வந்துடும் கூட. அப்படி இல்லையா, குடிக்கும்போது கொஞ்சம் இப்போ பாருங்கள், நான் பாலில் கலந்துருக்கேன். குடிக்கும்போது கொஞ்சம் தேனை கலந்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு இனிப்புத்தன்மை வந்துடும். அண்ட் அருமையாக இருக்குங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் வந்து செஞ்சதுமே வந்து ஒரு டம்ளர் பாலை காய்ச்சி குடிச்சு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ஜாரில் போட்டு ஒரு கேபினெட்டில் வச்சுருங்க. ஸோ தட் நீங்கள் வந்து எவ்ரிடே யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இந்த சீட்ஸை மட்டும் வச்சு ஒரு லட்டு ஒன்று பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஷார்ட்ஸில் ஆல்ரெடி ரொம்ப நாள் முன்னாடி போட்டாச்சு. பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.